என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 5 மணி. வீடே விழித்திருந்தது. வயலில் வேலைக்கு செல்ல அனைவரும் தயாராகி கொண்டிருக்கும் போது கோபமாக மாடி இறங்கி வந்தாள் இளவரசி. இந்த தாசி எங்க போயிட்டா? நைட்டோட நைட்டா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடிட்டாளா என்ன? ஏய் சந்திரமதி, எங்கடி போன என்று சத்தமாக அவள் கத்த சமையல் அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்தாள் மதி. ஓ, கிச்சன்ல தான் இருக்கியா என்றவள் சமையல் அறைக்கு வந்தாள். உன்னதானடி காலையில 4 மணிக்கு என்னுடைய ரூம கூட்டி சுத்தம் செய்ய சொன்னேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இளவரசிமா, நான் தாம சுத்தம் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். கல்யாணி கூற, ஏன்கா அப்படி சொன்னீங்க? ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ரூம சுத்தம் செய்ய கூடாதுமா. நீங்க எந்திரிச்ச பிறகு சுத்தம் செஞ்சுக்கலான்னு நான் தான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. வயல்ல இருந்து வந்ததும் முதல் வேலையா என் ரூம கூட்டி சுத்தம் பண்ணணும் என்றவள் வயலுக்கு போக தயாராகிவிட்ட அப்பா அம்மா அருகில் வந்தாள். அம்மா, இன்னைக்கு நானும் வயலுக்கு வரேன் என்றாள். வாம்மா என்ற அம்மா அவளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். அனைவரும் வயலுக்கு கிளம்பிவிட்டனர். வயலை நெருங்கும் போது வெளியூரில் இருந்து வேலைக்கு வந்தவர்கள் வரிசையாக ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருக்க, அக்கா இவங்க எல்லாம் யாரு? மதி கல்யாணியிடம் கேட்டாள். இவங்க வெளியூர் ஆட்கள், வேலைக்காக வந்திருக்காங்க. தினமும் இதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஊருக்கு வேலை தேடி வருவாங்க. அவர்களை பார்த்தபடியே நடந்து வந்த சந்திரமதி அந்த வரிசையில் காசி, பரமேஸ்வர், அம்மா மூவரையும் கண்டு ஆனந்தத்தில் அழுதே விட்டாள். அவர்கள் விழிகளிலும் கண்ணீர். சூர்யாவும் அவனது வீட்டாரும் மூவரையும் கண்டனர். சந்திரமதியை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காகவே வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கும் புரிந்தது. அவர்களை கண்டு கொள்ளாமல் நடந்தகன்றனர். மதி ஓடி வந்து தன் அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மாவும் அவளை ஆற தழுவி, எப்படிமா இருக்க என்று கேட்டார். நல்லா இருக்கேம்மா. அங்க எல்லாரும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாமா? இல்லம்மா, எல்லாருக்கும் என் மேல கோபம் இருக்கு. ஆனாலும் அவங்க மனசுல ஈரமும் இருக்கு. என்ன நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா கிட்ட சொன்னோம் மதி. சூர்யா சாரும் அவருடைய ஃபேமிலியும் ரொம்ப நல்லவங்க தான். நம்ம மதிய கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு. ஆனா அம்மா தான் கேட்கல. காசி கூறினான். உனக்கு போன் பண்ணுவோமா? ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னான்னு கொஞ்சம் பாரு. பரமேஸ்வர் கூற கையில் இருந்த செல்லை பார்த்தவள், நான் கூட ஏன் எனக்கு யாரும் போன் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டே தான் வயலுக்கு வந்துட்டு இருக்கேன். வயல்ல இருந்து திரும்பி போனதும் உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் என்றவள் செல்லை ஆன் செய்து அதில் ஏதும் பிரச்சனையா என்று பார்த்தாள். ஆம், நோ சிம் கார்டு என்று காட்டுகிறது. சிம் இல்லையா? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவளுக்கு நேற்று கல்யாணி அவளது செல்லை படுக்கையில் வீசியது நினைவு வர, சிம் அசைஞ்சிருக்கும் போல என்றவள் சிம் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்தாள். ஆம், அது லேசாக நகர்ந்திருக்கிறது. அதை சரி செய்து விட்டு, இனி கூப்பிட்டா கிடைக்கும்னா என்றவள், அம்மா என்ன பாக்கணும்னா வீடியோ கால் பண்ணுங்க, இப்படி வேலைக்கெல்லாம் வராதீங்க என்றாள். செல்போன்ல பார்த்து பேச மட்டும்தானடி முடியும். நேர்லன்னா தொட்டு பேசலாம், கட்டி பிடிச்சுக்கலாம். நீ எப்படி இருக்கேன்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இப்படி வயல்ல வேலைக்கு வர போறீங்களா? வேலை பார்த்தா என்னமா தப்பு? இந்த ஊர்ல 5 வயசு பிள்ளைங்க முதல் 100 வயசு பெரியவங்க வர வயல்ல இறங்கி வேலைதானே பாக்குறாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்காங்க. நான் வேலை பார்த்தா என்னமா தப்பு? உடம்பும் மனசும் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா தானே இருக்கும். இந்த வேலையை செய்ய கொடுத்து வச்சிருக்கணுமா? இயற்கையோட சேர்ந்து அதை ரசிச்சுக்கிட்டே வேலை பாக்குறது ஒரு வரம். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவா முடியும்? சரி, உங்க விருப்பம் என்றவள், நான் போறேம்மா. எனக்கு இளவரசி வீட்டுல இருக்கிறவங்க தான் வேலை சொல்லுவாங்க என்றாள். சரிம்மா நீ போ என்று அம்மா கூற, அண்ணன்களின் கையை பிடித்து போறேன்னா என்று கூறிவிட்டு கல்யாணியோடு வந்து சேர்ந்தாள். சற்று தொலைவில் நின்று அனைத்தையும் இளவரசியும் சூர்யாவும் அப்பா அம்மாவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்ணா, இந்த மதி நம்ம கூட வேலை பார்க்க வேண்டாம். எனக்கு அவளை பார்க்கும் போது கோபமா வருது. ஒண்ணு பண்ணலாமா? என்ன? அவளுடைய அண்ணனுங்களும் அம்மாவும் இவளை பார்க்க தானே வேலைக்கு வந்திருக்காங்க. ஆமா, அப்படின்னா இவங்க 4 பேரையும்
இன்னும் ஒரு 10-15 பேரையும் சேர்த்து நம்ம கண்ணுல படாத ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்து அங்க வேலை பார்க்க சொல்லலாம். அந்த இடத்தை ஃபுல்லா அவங்க பொறுப்பிலேயே விட்டுடலாம், அவங்க பாத்துக்கிட்டும் என்றாள். இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. மதியிடம் தான் ஈர்க்கப்படுவதை தவிர்க்க அவனும் விரும்புகிறான். அப்பா அம்மாவை பார்த்தான். என்னப்பா சொல்றீங்க? இளவரசி சொல்றதுதான்ப்பா சரி. அவங்க நம்ம முன்னாடி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்பாவும் கூற தன் காவலர்களில் ஒருவனை அழைத்து காசி பரமேஸ்வர் குடும்பத்தை அந்த சோழ வயல பாத்துக்க சொல்லிட்டு வா. அங்க ஒரு 6 பேர் வேலை பார்த்தா போதும். அவங்க கூட இன்னும் 2 பேரை சேர்த்துக்க சொல்லு என்றான். அந்த காவலனும் காசி பரமேஸ்வரை நோக்கி நடக்க தங்களை நெருங்கி விட்ட மதியிடம், நீ உன்னுடைய அண்ணனுங்க அம்மா கூட போய் வேலை பாரு என்றாள் இளவரசி. அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. தேங்க்யூ இளவரசி என்றவள் உற்சாகத்தோடு அம்மா அண்ணன்களை நோக்கி ஓடினாள். அதற்குள் அந்த காவலன் வந்து காசி பரமேஸ்வரிடம் விஷயத்தை கூற, சோழ வயல் தானே, அதை நாங்களே பாத்துக்கிறோம், வேற யாரும் தேவையில்லை என்றான் பரமேஸ்வர். அது உங்க விருப்பம், சார் சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்ற காவலன் திரும்பி நடக்க மதி ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மா, என்ன உங்க கூட வேலை பார்க்க சொல்லிட்டாங்க என்றாள். அதை கேட்டு அவர்களுக்கும் மகிழ்ச்சி. நால்வரும் சோழ வயலை நோக்கி நடக்க, மதி நானும் வரேன் என்ற கல்யாணியின் குரல் கேட்டது. நால்வரும் திரும்பி பார்க்க கல்யாணியும் அவர்களோடு வந்து சேர்ந்தாள். ஐவரும் சோழ வயலை நோக்கி நடந்தனர். 8 மணி ஆன போது வயலில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் கூழ் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அனைவரும் அதை வாங்கி வயிறார உண்ட பின் மீண்டும் தங்கள் வேலையை தொடர்ந்தனர். இன்று சனிக்கிழமை. கல்லூரி பள்ளிகள் அனைத்தும் விடுப்பு ஆனதால் வந்த அனைவரும் 10 மணி வரை வயலில் வேலை பார்த்தனர். அதன் பிறகு வெளியூரிலிருந்து வேலைக்கு வந்தவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு அனைவரும் வீடு திரும்பி விட்டனர். தினமும் தன் அண்ணன்களையும் அம்மாவையும் பார்க்கலாம் அல்லவா? அதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு விடை கொடுத்துதான் மதியும் வீடு திரும்பினாள். வீட்டை அடைந்ததும் அனைவரும் குளித்து தயாராகி பெண் பார்க்க புறப்பட்டு விட்டனர். அப்பா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளை இந்த தாசியும் வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமா என்று கேட்டாள் இளவரசி. இவளை எதுக்குமா கூட்டிட்டு போகணும்? இவ இங்கே இருக்கட்டுமே. இல்லப்பா, இவ வந்து என் வருங்கால அண்ணிய பாக்கணும், அவ அழக பாக்கணும், அவ குணத்தை பாக்கணும். இவ வரட்டும்பா, எனக்கு அதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல. நீ விருப்பப்பட்டா கூட்டிட்டு வா, வேண்டா வெறுப்பாக கூறினார் அப்பா. ஏய் தாசி, போய் இருக்கிறதுலயே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டுட்டு வா என்றவள். ஆமா, நீ கட்டுன துணியோட தானே இங்க வந்த? இப்ப நீ கட்டி இருக்கிற இந்த சேலை யாருது என்று கேட்டாள். கல்யாணி அக்காது. அப்படின்னா உனக்கு ட்ரெஸ் எதுவும் இல்லையா? இல்ல. சரி, நீ ரூமுக்கு போய் என்னுடைய பீரோவை திறந்து உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. வேண்டாம் இளவரசி, அது சரிப்பட்டு வராது. நான் உங்க கூட வரல. ஏன்? என்னுடைய வருங்கால அண்ணிய பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரியுமேனு பயப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது இளவரசி. தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் சரிப்படும். எங்க நீ எனக்கு தாசி, நான் சொல்றதான் நீ கேட்கணும். இளவரசி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம். ஆனா உன்னுடைய பீரோவை திறந்து நானா எந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்க முடியாது. நீ வந்து ஏதாவது எடுத்து கூட போட்டுக்கிறேன். அப்போதுதான் மாடி இறங்கி வந்தான் சூர்யா. இளவரசி, இந்த பொண்ணுக்கு உன்னோட ட்ரெஸ் எதையும் கொடுக்க வேண்டாம். எங்க பக்கத்துல ஒரு துணிக்கடை இருக்குல்ல, அங்க இருந்து இவளுக்கு சுடிதார் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் என்ற அம்மா கல்யாணி என்று அழைத்தார். கல்யாணி வந்து அவர் முன் நிற்க, கல்யாணி, இவளுக்கு பக்கத்துல இருக்கிற துணிக்கடையிலிருந்து 1-2 சுடிதார் வாங்கிட்டு வந்து கொடு, நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். சரிம்மா என்ற கல்யாணி அங்கிருந்து செல்ல, சூர்யா, இளவரசி இந்த பொண்ணையும் நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சொல்றா. அப்பா கூற, இவ எதுக்குப்பா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்பா, நீயே சொல்லு. இளவரசி, இவ நம்ம கூட வர வேண்டாம். இல்லண்ணா, இவ நம்ம கூட வரணும். இவ நேத்து பேசின பேச்சுக்கு இவ வரணும். வந்து மதுபாலாவை பாக்கணும், பார்த்து பொறாமப்படணும். இளவரசி, தேவையில்லாம அடம் பிடிக்காத. அண்ணா பிளீஸ், இந்த விஷயத்தை ஏன் விருப்பத்துக்கு விடு. சூர்யா ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் கல்யாணி சந்திரமதிக்கான உடைகளை வாங்கி வந்து அவள் கையில் கொடுக்க, அதை வாங்கி கொண்டு கல்யாணியின் அறைக்கு சென்றாள் மதி.
அந்த நேரம் சந்திரமதி தங்களோடு வருவதால் ஏதும் பிரச்சனையாகிவிடக் கூடாது என்று தன் நண்பனை அழைத்து இளவரசியின் பிடிவாதத்தை அப்பா கூற, அதனால என்னடா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயமும் எனக்கும் என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்டா. நாளைக்கு எனக்கு தெரியாம என்னோட புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு ஏதும் புகார் பண்ணிடக்கூடாது பாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டே வா, அவளை வச்சு ஒரு காமெடி பண்ணலாம். காமெடியா? ஆமாடா. என்ன காமெடி? அத நான் சொல்றதை விட பார்த்து தெரிஞ்சுக்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். கூட்டிட்டு வா என்று அவரும் கூறிவிட அப்பா மனதில் நிம்மதி பிறந்தது. அப்பா பேசி முடியும் வரை பொறுமையாக அமர்ந்திருந்த அம்மா, எனக்கு அண்ணன் என்ன சொல்றாரு என்று கேட்டார். எதுவும் பிரச்சனை இல்லையா, இங்க நடந்த எல்லா விஷயமும் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா, மதுபாலாவுக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்ல, சந்திரமதி நம்ம கூட வர்றதுதான் நல்லதுன்னு அவன் சொல்றான். அப்புறம் என்னங்க, கவலையை விடுங்க என்றார் அம்மா. சிறிது நேரத்தில் சுடிதார் ஒன்றை அணிந்து கொண்டு சந்திரமதி வந்துவிட அனைவரும் புறப்பட்டனர். பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.